மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சுகர் இருக்குங்க. எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம், சுகர் இருந்தா கசப்பா பாவக்காய் தாங்க சாப்பிடணும். டெய்லி நான் பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறேன், சுகர் குறையுமா? ஸோ பாவக்காவை எப்படி சாப்பிட்டா சுகருக்கு நல்லது? பொதுவாகவே அதிகமான கசப்பு நமக்கு என்ன செய்யும்னா அல்சரை உண்டாக்கும். அதே மாதிரி உடல்ல சில பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுத்தும். அதற்காக இல்லைங்க சுகர் பேஷண்ட்ஸ் நீங்க பாவக்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. எந்த அளவுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப சுகர் இருக்குன்னா பாவக்காயை நம்ம எப்படி சாப்பிடலாம்? இதுலயே நிறைய வகைகள் இருக்கு. பாவக்காயை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் இருக்கு. காட்டுப்பாகல் இருக்கு, மிதிப்பாகல் இருக்கு, சின்ன சின்னதா ஒரு பாவக்காயை நம்ம பார்த்திருப்போம். மோஸ்ட்லி கடைகள்ல இது பார்ப்போம், ஆனா நம்ம வாங்க மாட்டோம்னா அதுலதான் சுகரை குறைக்கிறதுக்கான முழு சக்தியுமே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்பெல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல பாவக்காய் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுலயும் மருத்துவ குணங்கள் இருக்கு. ஆனா இந்த சின்னதாக இருக்கக்கூடிய காட்டு பாவக்காய், மிதிப்பாகல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நமக்கு நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த பாவற்காயை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரி, இது குறையறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? ஸோ சுகர் லெவல் குறையறதுக்கு பாவக்காயை எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத நான் சொல்றேன். பொதுவா சித்த மருத்துவத்துல ஒரு மருந்து கொடுக்கும்போது அகத்திக்கீரை, பாவக்காய், இன்னும் சில விஷயங்கள் அந்த உடலுக்கு ஏற்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் சாப்பிடாதீங்க, நோய்க்கான சில விஷயங்கள் இருக்கு, பத்தியம் இருக்கு, மருந்திற்கான சில பத்தியங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பொதுவாக நம்ம நீக்கக்கூடிய விஷயத்துல பாகற்காயும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதற்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அப்போ இந்த சுகரை குறைப்பதற்கு பாகற்காயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? இப்படி பயன்படுத்தினா முழு பலனும் நமக்கு கிடைச்சு சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். பாகற்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை நமக்கு நல்லாவே குறைச்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம உடல்ல சர்க்கரையோட அளவு HbA1c லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா 7, 8 இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ அதை நம்ம எப்படிங்க குறைக்கிறது, சுகர் லெவலை நம்ம எப்படிங்க குறைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சிலர் காலையிலேயே வெறும் வயிற்றுலயே நான் பாவக்காய் ஜூஸ் குடிச்சேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாகற்காய் ஜூஸ் குடிக்கலாம். காலையில வெறும் வயிற்றுல குடிக்கும்போது ஒரு சிலர் கவனமாக இருக்கணும். அசிடிட்டி இருக்கா, நெஞ்செரிச்சல் இருக்கா, அவர்கள் அதை தடுக்கலாம். தவிர்த்துட்டு மற்ற நேரத்துல நம்ம பாவக்காய் சாறு நம்ம குடிச்சிக்கலாம். மீதி எனக்கு அசிடிட்டி எல்லாம் கிடையாதுங்க, நார்மலா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தினம்தோறும் குடிக்க வேண்டியது கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது வாரத்திற்கு 3 நாட்கள் நம்ம குடிச்சாலே போதும். இப்போ பாகற்காய் சாறு அந்த மாதிரி குடிச்சோம்னாவே நமக்கு சுகர் லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். தினம்தோறும் குடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு சரி அந்த டேஸ்ட் பட் தெரியாமல் இருக்கும். ஸோ டேஸ்டே தெரியாத மாதிரியும் அதிகமான அசிடிட்டி உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்னன்னா பாவக்காயை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. அதாவது எண்ணெய் விட்டு மசாலா போட்டு அந்த கசப்பு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ பாகற்காய் எந்த ஒரு காயாக இருந்தாலும் லேசா எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணணும். ஸோ கொதிக்க வைத்து மசாலாக்கள் சேர்த்து சாப்பிடும் பொழுது அதுல அதிகமான மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி வேறு எப்படிங்க நான் பாவக்காயை தினந்தோறும் நான் சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன், அசிடிட்டி வரக்கூடாது. ரொம்ப சிம்பிள். பாவக்காயை இரவு நேரத்திலே நம்ம தண்ணீர்ல ஊற வச்சிடணும். இப்போ பாகற்காயை சின்ன சின்ன பீசஸா ரவுண்டா கூட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஒரு 2 கிளாஸ் 200 ml தண்ணீர்ல கட் பண்ண பாகற்காயை அதுக்குள்ள போட்டுடணும். ஸோ இதனோட பார்த்தோம்னா வெண்டைக்காய், இப்போ நீல வாக்குல 2, 3 வெண்டைக்காயை வெட்டி அதனோட போட்டுட்டு சின்ன துண்டு அளவுக்கு நெல்லி வற்றல் அது 1 அல்லது 2 அந்த தண்ணீர்ல போட்டு மூடி வச்சிடலாம். காலையில இந்த பொருட்கள் எல்லாமே வெளியில எடுத்துட்டு அந்த தண்ணீரை மட்டும் நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது, சர்க்கரை நோய் உட்பட. ஸோ சர்க்கரை நோய்க்கு தினம்தோறும் எனக்கு பாவக்காய் ஜூஸ் எல்லாம் குடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பயன்படுத்தணும்னா மலச்சிக்கல் தொந்தரவு, அதுக்கப்புறம் உடல் எடை அதிகரிச்சிருக்கிறது, உடல்ல சுகர் லெவல் அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனோடு சேர்த்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பாவக்காய் அப்படின்னு சொல்ற விஷயம் தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது அதனுடைய அதிகப்படியான கசப்பு சுவை
குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, குடல் புழுக்கள், அதற்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்றோம், கால் பாதங்கள்ல சுகர்னால வரக்கூடிய புண்கள், இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பாவக்காய் பயன்படுது. பாவக்காய் மற்றும் பாவக்காய் இலைகளை நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி அந்த சாறு எடுத்து புண்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வச்சுக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். சுகர் லெவல் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுதுதான் தொடர்ந்து நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான சுகர் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. சரி, இதை தாண்டி சுகர் லெவல் குறையறதுக்கு இந்த பாவக்காயோட வேற என்னங்க நான் சேர்த்து சாப்பிடலாம்? பெரும்பாலும் சுகருக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் எல்லாமே கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்தான் ஆவாரை பஞ்சாங்கம். ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா நாவல் கற்பம், நாவல் கொட்டை கற்பம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து நம்ம பாவக்காய் சாப்பிட்டுக்கிட்டே இந்த ஆவாரை பஞ்சாங்கம் பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல வகையான ரொம்ப நாள்பட்டு இருக்கக்கூடிய சுகர் லெவல் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதனே மாதிரி வந்து பார்த்தோம்னா தினந்தோறும் நம்ம வந்து நாவல் கொட்டை கற்பம், ஸோ நாவல் கொட்டை கற்பத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த நாவல் கொட்டையை வந்து பல வகையான மூலிகை சாறுல வந்து நம்ம ஊற வைப்போம். நெல்லிக்காய் சாறு, தூதுவளை சாறு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஊற வைத்து அந்த நாவல் கொட்டை கற்பத்தை பயன்படுத்தும் போது அதற்கு ஈடு இணையான மருந்து வேற இல்லைன்னு சொல்லலாம். சுகர் லெவல் நல்லாவே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ காலை இரவு 2 வேளையுமே இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது அதனோட இந்த பாவக்காயும் தினந்தோறும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ வாரத்துக்கு 3 நாள் நம்ம வந்து சமைத்தோ இல்ல சில நாட்கள் நான் சொன்ன மாதிரி தண்ணீர்ல ஊற வைத்தோ இல்ல பாவக்காய் சாறு எடுத்தோ நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது உடலுக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடியது. இதனுடைய நாவல் கொட்டை கற்பமும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சுகர் இருக்கிறதுனால அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குங்க. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும், கண்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கண்கள்ல வந்து ப்ரெஷர் அதிகமா இருந்து பார்வை குறைபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியாகிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. முக்கியமான ஒரு மருந்தாகவும் மூலிகையாகவும் இந்த பாவக்காய் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பதிவுல சுகரை எப்படி ஈஸியா விரட்டுறது, ரொம்ப நாளா பல வருஷமா எனக்கு வந்து சுகர் கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாவக்காய் பயன்படுத்திட்டு இந்த ஆவாரை பஞ்சாங்கம் நாவல் கொட்டை கற்பத்தையும் பயன்படுத்தி பாருங்க. சுகர் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே குறைஞ்சிட்டு வரதை பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.